எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மெகா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணுறது. இதனால லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் பிட்காயின் 22% ரைஸ் ஆயிருந்தது. கிரிப்டோ கரன்சி ஃபுல்லாகவே லாஸ்ட் வீக் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆயினது. அது மட்டும் இல்லை, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு யூஎஸில் யூஎஸோடைய ட்ரெஷரி பாண்டு, லாங் டேர்ம் பாண்டை பைபேக் பண்ணுறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால் டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஷேக் ஆச்சு. கோல்டு சில்வர் ரைஸ் ஆயிருந்தது. சில்வர் மட்டும் லாஸ்ட் 1 மந்தில் 21% மேலே ரைஸ் ஆகிருக்குது. கோல்டு சில்வர் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமாக என்விடியாவுடைய ரிசல்ட்ஸ், ஐடி துறையில் என்விடியாவுடைய ரிசல்ட்ஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகக்கூடிய செக்டார் அப்படின்னா அது மெட்டல் செக்டார் தான். அண்டு ஃபார்மா செக்டார், ஐடி செக்டார், எஃப்எம்சிஜி செக்டார், ஆட்டோ செக்டார், மீடியா செக்டார், இந்த செக்டாரில் எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. தொடர்ந்து மார்க்கெட் ஒரு சைடுவேஸ் மொமெண்டமாகவே இருக்குது. டெக்னிக்கல் சார்ட்லையும் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, இதனுடைய ட்ரெண்டு எந்த விதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். வாங்க இந்த வாரத்துக்கு உண்டான மார்க்கெட் அனாலிசிஸை பார்ப்போம். லெட்ஸ் வி சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம், கரெக்டாக மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக இது வரைக்கும் தொடர்ந்து 7 நாள் ஃபால் ஆனாலும் மார்க்கெட் இந்த ரீஜனில் 24,000 ரிவர்சல் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரியே 7 நாள் தொடர்ந்து ஃபால் ஆனது ரிவர்சல் ஆச்சு. 24,026 24,284 வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. சரி, இப்போ இங்கேருந்து ஃபால் ஆகுது இல்லையா, மார்க்கெட் அடுத்த ஸ்விங் எப்போ ரெடி ஆகும்? இந்த ஸ்விங்ல இருந்து மார்க்கெட் அடுத்த ஸ்விங் எப்போ ரெடி ஆகும்? இங்கேருந்து ஃபால் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ஸ்விங்குக்கு மார்க்கெட் ஷார்ப்பாக ரைஸ் ஆகும். சரி, அடுத்த ஸ்விங் ரைஸ் ஆச்சுன்னா இந்த டாப் கனெக்ட் பண்ணுங்க. கரெக்டாக மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் இந்த வேலை தான் ட்ராவல் ஆகுது. அப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன? கிளியராக 25,000 வருதா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்விங்கு 25,000. இன்னுமே நம்ம டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு கிளாரிட்டியாக தெரியும். இப்போ இங்கேருந்து ஃபால் ஆன மார்க்கெட்டு, இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த ரீஜனில் பாருங்க டவுன் ட்ரெண்டு. இந்த டவுன் ட்ரெண்டு ஒரு முறை கூட டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகலை. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகலை, அப் சைடு பிரேக் அவுட் ஆகலை. ஸோ வென்எவர் இந்த ட்ரெண்டு 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட், நான் இப்போ வச்சிருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன். மண்டே மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக இந்த ரேலி கன்ஃபார்ம் ஆகிடும். டுவோர்ட்ஸ் அடுத்த ஸ்விங்குக்கு மார்க்கெட் ரேலி கன்ஃபார்ம் ஆகிடும். டுவோர்ட்ஸ் 24,320ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மண்டே மார்க்கெட்டை பொறுத்தளவு இந்த லெவல்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் செப்டம்பர் 7th இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது லாஸ்ட் வீக் மெட்டல்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டார் தான் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகிருக்குது. குறிப்பாக பேங்கிங் செக்டாரில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோடைய ரிசல்ட் பாருங்க. ஓவரால் செக்டாரில் பப்ளிக் செக்டார் பேங்க் ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்டிங் பொசிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பப்ளிக் செக்டாருடைய இந்த இதை எடுத்து பாருங்க, இந்த பேட்டர்ன்ஸை, அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுதான் ஒரு சைடுவேஸ்ல. ஸோ ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆயிருக்கா க்ளோஸ் டு க்ளோஸ் கனெக்ட் பண்ணும்போது. இது பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்டிங் பொசிஷன்ல தான் இருக்கு. எப்போ வேணாலும் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே போல இன்னொரு செக்டார் இப்போ நான் வச்சிருக்கிறது நிப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரு. இந்த செக்டார்லயும் பாருங்க, லைக் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கா. இந்த வருஷம் இதே மாதிரி நிப்டி ஃபார்மா நம்ம பார்த்தோம். கரெக்டாக பிரேக் அவுட் ஆச்சு. அந்த பிரேக் அவுட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 13% ரைஸ் ஆயிருக்கு. சேம் இது ஃபார்மா செக்டாருடைய ஸ்டாக்கு. இந்த வருஷத்தினுடைய சார்ட்டை எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 years இந்த ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல ட்ரேட் ஆயிருந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 13% ரைஸ் ஆகிருப்பாரு. இந்த இடத்துல ஸ்டில் நோ 13% ரைஸ் ஆகிருக்கா. இன்கேஸ் கீழே பால் ஆனா கூட அகைன் தொடர்ந்து இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு.
இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இப்போ அடுத்து இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் எப்படி பிரேக் அவுட் ஆகி ரேலி ஆச்சோ அதே மாதிரியான ஒரு ரேலி ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ல ஃபார்ம் ஆயிருக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயருக்கு மேல இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் தான் ஃபார்ம் ஆயிருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சு, இங்க இருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து அகைன் அடுத்த ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரியாலிட்டி செக்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கோல்டோடைய அனாலிசிஸ் பார்ப்போம். கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர்ல செக் பண்ணி பார்ப்போம். கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பாருங்க, டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் வந்து இந்த டபுள் பாட்டம் எடுத்து தான் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஜோன்ல பாட்டம் ஜோன்ல டபுள் பாட்டம் எடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைஸ் ஆயிருக்கு. சரி, செகண்ட் பாயிண்ட் இந்த இடத்துல பாருங்க, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துலலாம் ரியாக்ட் ஆயிருக்கு பாருங்க, இங்க ரியாக்ட் ஆயிருக்கா? சரி, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் ரைஸ் ஆனா ரைஸ் ஆயிருக்கலாம். இந்த இடத்துல கிளியரா இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆயிருக்கோ இது வந்து செகண்ட் பாயிண்ட், மார்க்கெட் வந்து ரேலி ஆக போகுதுன்னு அர்த்தம். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, இந்த இடத்துல இங்கிருந்து டவுன் ஆகுது பாத்தீங்களா, இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ 3 பாயிண்ட்ல மார்க்கெட் கிளியரா கோல்டு வந்து ரைஸ் ஆகுது. டுவர்ட்ஸ் எவ்வளவு தூரம் ரைஸ் ஆகும்? ஹியர் ஆஃப்டர் வேவ் அனாலிசிஸ் படியுமே இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ஆக்ஷன் வேவ்க்கான ரியாக்ஷன் $4,300. ஏன்னா ஆல்ரெடி இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ரீச் ஆயிருக்கு. செகண்ட், இந்த ஆக்ஷன் வேவ்க்கான ரியாக்ஷன் வந்து 4,300ல வந்தாலும் டுவோர்ட்ஸ் இது 4,800 வரைக்கும் நெக்ஸ்ட் இம்பல்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ வேவ் அனாலிசிஸா இருக்கட்டும், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டா இருக்கட்டும், மார்க்கெட் டுவோர்ட்ஸ் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் $4,800ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் கோல்டை பொறுத்தளவுக்கு. சரி, நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தா க்ரூட் ஆயில் வந்து இந்தியன் மார்க்கெட்ல நிறைய பேர் இந்தியன் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் பண்றாங்க. கிளியரா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருப்பாருங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல பிரேக் அவுட் ஆயிருக்குதா? இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.